You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த நித்திய ஜீவனை குறித்து ஏராளமான காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளவு தூரம் ஆண்டவர் அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார், தொடர்ந்து நடத்தப் போகிறார். நித்திய ஜீவனை மாத்திரம் மிஸ் பண்ணாதீங்க. நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் நீதிமான்களாய் வாழ வேண்டும். நம் நீதிமான்களாய் வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டுமானால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்படியானால் நம் பாவத்தை உணர்ந்து அவர்கள் அறிக்கை செய்து விட்டுடணும். அப்போ அந்த நீதிமான்களாய் நம்மை மாற்றிக்கொண்ட பிறகு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், நீதிமான்கள் என்னெல்லாம் செய்வார்கள், நீதிமான்களுக்குள்ள என்னெல்லாம் சுவாபங்கள் இருக்கும் என்பதை சங்கீதத்திலிருந்தும் நீதிமொழிகளிலிருந்தும் ஒரு சில காரியங்களை நம்முடைய அன்பு போதகர் ரெவரண்ட் பென்னியசாய் அவங்க நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் நாம் சில உண்மையான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளிலிருந்து நிறைய காரியங்கள் நீதிமான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதை குறித்து தான் போன எபிசோடும் அதுக்கு முந்தின எபிசோடும் நாம் ஆராய்ந்து வருகிறோம். இப்போ தொடர்ச்சியாக இந்த எபிசோட்லையும் நம்மத்தில் பிஷப் ரெவரண்ட் பென்னியசாய் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ச்சியாக அதை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போ இந்த நீதிமொழிகளில் இருக்கிற இந்த நீதிமான்களை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பாஸ்டர். இன்னும் கூடுதலான தகவலுக்கு கொடுப்பீங்கன்னா அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆமீன். கடந்த நிகழ்ச்சியில நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். அப்போ யாரெல்லாம் பாடி மகிழ்ந்தார்கள் என்பதை குறித்தும் பார்த்தோம். கடைசியாய் ஒரு காரியத்தை இந்த பாடலை குறித்து சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அது என்னன்னு கேட்டா, உதாரணமாக யாத்ராமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், யாத்ராமம் 15வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இங்கே மோசே தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறாரு, செங்கடலை கடத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் செங்கடலிலே கடந்து வந்து அதை தாண்டிட்ட பிறகு ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்களாம். அது என்ன பாடல் என்பதை குறித்து யாத்ராமம் 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்போது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. அதில் 15வது அதிகாரத்தில் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று அங்கே அந்த பாடலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. காலம் சென்றதான பாளையங்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடல் இந்த அதிகாரத்துக்கு ஒட்டிய பாடல். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி ஒரு பாடல். மகிமையாய் வெற்றி சிறந்தவர், இங்க பாருங்க, மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு 1வது வசனத்துல பார்க்கும். பலத்தினால் சிறந்தவர் வலக்கரமே என்று சொல்லியெல்லாம் பல சரணங்கள் இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பாடி மகிழ்கிறார்கள். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார்கள். எங்கிருந்து? எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தாங்க. இப்போ அந்த சமுத்திரத்தின் வழியாய் ஞான ஸ்நானத்தின் அனுபவத்திலையும் அவங்க கடந்து வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் பெற்றாங்க. இப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பாடி மகிழ்கிற ஒரு அனுபவத்தை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டா, நீதிமான் என்ன செய்யறாராம், பாடி மகிழ்கிறான் என்ற வேத வசனத்தின்படி இந்த சம்பவம், இந்த யாத்ராமம் 15வது அதிகாரத்தை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எகிப்திலிருந்து மோசே மூலமா நடத்தப்பட்டவர்கள் பாடுகிறார்கள். அந்த அதிகாரத்தில் நடுவில் கூட 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல மீரியாமும் பாடுகிறார்கள் என்று எழுதப்பட்டது. மீரியாமும் பாடுகிறார்கள். அப்ப பாடல் தொடர்ச்சியாய் தேவன் வெற்றி கொடுத்த பிறகும், அங்க யோசிபாத் வெற்றி கிடைப்பதற்கு முன்னையே பாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெற்றி கிடைத்த பிறகும் பாடுறாங்க. அப்ப வெற்றிக்கு முன்னையும் பாடுகிற பாடல், வெற்றிக்கு பின்னையும் பாடுகிற பாடல். அப்ப எல்லா நேரத்திலும் பாடல் தேவனுக்கு பிரியமானது என்பதை பூர்வ காலத்திலிருந்தே நமக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஆனா அந்த பாடல் தேவனுக்கு உகந்தது. வெறும் ரொம்ப ஃபேண்டசியா இல்லாம, ரொம்ப ராகம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இல்லாம, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு,
நம்மை நாமே ஒப்பு கொடுத்து பாடும்போது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை அதன் மூலியமாய் விளங்க பண்ணுங்க. சரி, இப்போ கர்த்தருக்கு சித்தமான ஒரு முறை இந்த பாடலை கூட நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பகுதியில் இருக்கதான இந்த சம்பவங்கள் அப்படியே பாடலாய் பாளையங்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஏற்றிருக்காரு. நான் நினைக்கிறேன் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாடல் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி அந்த பாடல். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றிக்கு முன்னாடியும் பாட்டு, வெற்றிக்கு பின்னாடியும் பாட்டு. அப்போது நீதிமானாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நீதிமானாய் இருக்கிறவன் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் பாடி மகிழ்கிறான் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்க. அடுத்து நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் பாருங்களேன், நீதிமான்களோ, எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த சாலமோன் சொல்லும்போது நீதிமானோ நீதிமான்களோ அப்படின்னு தான் சொல்ல. இங்க நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அப்போ நீதிமானுக்கு என்ன இருக்குங்க? பயம் இருக்காது. அவன் எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல தைரியம். அவனுக்குள்ளே ஒரு தைரியம் உள்ளே வந்து விடுகிறது. அப்போ உண்மையாகவே எதை குறித்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படாம, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளின் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்ற வேத வசனத்தின்படி நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்ற அந்த வேத வசனத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். அப்படி நம்ம பார்ப்போம்னாக்கா, முதலாவது மனிதனாகிய ஆதாம் ஏவாள் 2 பேரும் பயந்துகிட்டு ஒளிஞ்சதுக்கு காரணமே நீதி இழந்துட்டாங்க. ஆமாம், அவங்க ஒளிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆண்டவர் வந்து கேட்ட போதையும் அவங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறோன்றாங்க. ஏன் ஒளிகிறீங்கன்னா நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம், யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்லாம் கேட்கும் போது எல்லாம் அந்த இடத்துல என்ன நடந்தது நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல நீதிமான்கள் தைரியமாய் சிங்கத்தின் போல இருப்பார்கள். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் சொன்னா பாஸ்டர் வேடிக்கையாக இருக்கும், இந்த போலீஸுங்க ரோட்டில் நிற்பாங்க, இந்த லைசன்ஸ் பிடிக்கும். ஆமாம், லைசன்ஸு, இப்போது ரெஜிஸ்ட்ரேஷனு, இல்லை இப்போ இருக்கிற எமிஷன் டெஸ்ட்டு, இந்த வண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்க செக்கிங் பண்ணுவாங்க. அப்போ செக்கிங் பண்ணுறப்ப அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பாருங்க. இப்போ நானும் எத்தனையோ முறை அந்த பக்கம் கிராஸ் பண்ண போயிருக்கிறேன், என்ன நிறுத்துனது இல்லை. எனக்கு அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு சில ஆஃபீஸருங்க எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எல்லாருமே எனக்கு தெரியாது, நிறுத்த மாட்டாங்க. அப்போ நான் யோசிப்பேன், இவங்களெல்லாம் எப்படி நிறுத்துறாங்க, என்ன நிறுத்து, என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். அவங்க கேட்டால் என்னால் அந்த டைமில் எல்லாத்தையும் எடுத்து காண்பிக்க முடியும், என்ன நிறுத்த மாட்டாங்க. ஆனால் சில பேர் நிறுத்துவாங்க, கரெக்டாக அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது, மாட்டிப்பாங்க. அப்போ நான் பலமுறை யோசித்துருக்கிறேன், எப்படி அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளே இல்லைன்ற ஒன்று, அவங்க அதில் கரெக்டாக இல்லைன்னு ஒன்று அந்த முக ரூபத்தை வச்சு, அந்த ஃபேஸ் இண்டெக்ஷனை வச்சு யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இல்லை. ஒருவேளை அவன் இருக்கிறத போல காண்பிக்கணும், தைரியமாக வரக்கூடியதாக இருந்தாலும் அந்த தைரியத்தில் ஒரு பயம் இருக்குது அவனுக்கு. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள். அப்போது இந்த தைரியத்தை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதில் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமே. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியன்றி இந்த வருடத்திலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ பாருங்க, இவர் போயிட்டு தைரியமா எங்க நிக்கிறாருங்க? ராஜாவுக்கு முன்னாடியே போய் நிக்கிறாரு. தைரியமா போய் நின்று, நான் சொன்னாதான் ஏன் மழை வரும், நான் சொல்லாவிட்ட மழை வராது அப்படின்னு தைரியமா போயிட்டு அங்கே நிற்கிறதாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் இங்கே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான். அப்போ யாருக்கு முன்னாடி நிற்கிறாருங்களா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். நீங்க சொல்றபடி ஆதாம் ஏவாள் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியலங்க? நிற்க முடியல. அவங்களுக்கு தைரியம் இல்லை, பாவம் செய்துட்டாங்க. இப்போ போயிட்டு என்ன பண்றாங்க? ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா இவரை பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான், ஏன்னா நீதியா வாழுறார். அதனால ராஜாவை பற்றிய பயம் அவருக்கு இல்ல, தைரியமா நிற்கிறார். அதே போல் நாம கடந்த நிகழ்ச்சியில பார்த்தோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்க போய் பேசும்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே அப்படின்னு சொல்லல, எடுத்த உடனே ராஜான்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம நேபுகாத்நேச்சரே அப்படின்னு சொல்லிட்டு
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்றது உமக்கு தெரிந்திருக்க கடவுள். அப்போ அக்கினி எரிஞ்சிட்டு இருந்தாலும் கூட 7 மடங்கு அதிகமா சூடாக்கப்பட்ட பிறகும் அவங்க பதிலில் மாற்றம் கிடையாது. ஆமா, ஏன்னு கேட்டா அந்த வைராக்கியம், தைரியம். ஏன்னு கேட்டா நீதிமான் அவன் எப்படி இருப்பான்னு கேட்டா சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி சும்மா போலீஸ்கார் கையாட்டினாலுமே அவங்களுக்கு பயந்துருது. ஏன் அப்படின்னு கேட்டா நீதியா இல்லை. ஆகவேதான் அந்த பயம். அப்போ நீதியா இருந்தால் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவேதான் இங்கே வசனத்திலே வாசிக்கின்றோம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கார், பயந்து கொண்டிருக்கிறாய். இது எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ நீதிமானா இருப்பாய் என்று சொன்னால் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கத்தை போல தைரியமாய் இருக்க முடியும். சரி, அடுத்து நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. 21வது வசனம். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும், தீமை வராது. நீதிமான்களுக்கு நன்மை பலனாய் வரும். ஆமா, அப்போ நீதிமான்களுடைய வாழ்க்கையில தீமை வர்றதில்லை, என்னதான் வருங்க? நன்மை. அப்போ இன்றைக்கு எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். அதனால்தான் வசனம் என்ன சொல்றது? அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு. அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகள் யாரு? நீதிமான்கள். அப்போ அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. அப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். அப்போ அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்ற வசனத்திற்கு இதை ஒப்பிட்டு சொல்லும்போது நான் அவரோடு கூட வரப்போகிறது என்னன்னு கேட்டால் நீதிமானுக்கு நன்மை தான் பலனாக வரும். அப்போது இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவன் அப்போது சுதந்திரத்தை வைத்து போகிறான் என்று சொல்லி அங்கே வசனத்தில் வாசிக்கிறது போல நல்லவனுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதை யாருக்கு வச்சுட்டு போகிறான்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ அநேகரை பார்த்தீங்கன்னா அப்பா என்ன பண்ணுவார்? சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு போவார். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒன்றுமே என்ன பண்ணல, வைக்கல. ஆனால் ஒரு நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு நன்மை பலனாய் வருகிறது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறானா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். அப்போது இந்த வசனத்தின்படி பார்த்தா அவன் நீதிமானாய் இருந்தால் பிள்ளைகளை என்ன செய்யப்படுறாங்க? அந்த வசனம் எப்படி இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. அதுல வேற ஏதாவது lives an inheritance to his children's children, but the wealth of the sinner is stored up for the righteousness. அப்போ இங்க நீங்க வாசிக்கும் போது தான் நான் இதை இன்னும் கொஞ்சம் நன்றாக கவனித்து பார்த்தேன். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய நன்மையின் பலன் அவருடைய தலைமுறையின் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, அதற்கு அடுத்த தலைமுறை, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லும்போது சங்கீதம் 128வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 128வது சங்கீதம், அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 128வது சங்கீதத்தை அநேக நேரங்களில் திருமணத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டவர்களில் கனித்தவன் திராட்சை கொடி போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிய மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். இங்கே என்ன சொல்லியிருக்குங்க? பிள்ளைகளின் பிள்ளைகள். அங்க பாருங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் யாரு வைக்கிறதுங்க? நல்லவன் அல்லது நீதிமான். அப்போ அங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. இங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். அப்போ
ஒரு நீதிமான் இருப்பான் என்று சொன்னால் அவன் தரித்திரனா இருக்க மாட்டான். அவன் தன் பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதம் அந்த நீதிமான்கள் மூலமாய் கிடைக்கிறது என்பதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து நாம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை மறுபடியுமாய் ஒரு முறை தியானிப்போமா? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அப்போது நித்திய அஸ்திபாரமாக இருந்து பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாரு? அஸ்திபாரம் போட்டுட்டார், அசைக்கப்படுறதில்ல. அதன் பிறகு இவர் வாழும்போது மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, அதற்கு அடுத்து அவருடைய சந்ததியின் சந்ததி ஆஸ்வதிக்கப்படுகிறது. இப்போ இந்த நீதியாக வாழ்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீதியாய் வாழ்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த நீதியாய் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் பலவிதமான சேலஞ்சுகள் நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கு. பலவிதமான சேலஞ்சுங்க. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை பேசுவதற்கும் பார்ப்பதற்கும், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்வதற்கும் பல காரியங்கள் நம்மை நெருக்கி நிற்கிறது, நம்மை சூழ்ந்திருக்கிறது. எல்லாம் மாம்சம், எல்லாம் மனிதர்கள் தான், உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த நடுவில் எல்லாவற்றையும் ஒதுக்கி தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து கொண்டு தெளிவான பாதையில் நம்ம நடக்கும் போது தான் ஆண்டவர் அந்த இரக்கத்தை நமக்கு தராரு அப்படின்றத நம்ம துல்லியமாக இதில் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு நீதிமான் நீதியின்படி நடக்க வேண்டும். நான் நீதிமான்னு சொல்லி நம்ம பாடிடலாம். ஏன்னா ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார், நீதிமான் நான் நீதிமான் நான் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். இரத்தத்தில் கழுவப்படுகிற யாவரும் நீதியாய் மாற்றப்படுகிறார்கள். ஆனால் அந்த நீதியின் வாழ்க்கை நீடிக்க வேண்டும், தக்க வைக்கப்பட வேண்டும். நீதியான முறையில் அவர்கள் வாழத்தை அர்ப்பணிக்கணும். அப்படித்தானே பாஸ்டர்? ஆமாங்க. இன்னொரு பாட்டு கொடுங்க. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக்கொள்ளுன்ற ஒரு பாட்டு. அதில் ஒரு வரி இருக்கு, நீதிமானின் சரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே, கிருபை நன்மைகள் பெருகுமே, கேட்பது கிடைக்குமே. அப்போ நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கி இருக்கும். அதே நேரத்தில் நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் வாசித்து இந்த நிகழ்ச்சி முடிக்கலாம். மாயக்காரன் தன் அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். அடுத்தவனை என்ன பண்றானா? வாயினாலே கெடுக்கிறான். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். என்ன தப்பிக்கிறான் என்கிட்ட எதுலையும் போயிட்டு என்ன பண்றதில்ல, சிக்கிக்கொள்றதில்ல. அப்போ நீதிமான் தன் அறிவினால், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீதிமானுக்கு அறிவு இருக்குதுன்றார். உண்மைதான், நீதிமானுக்கு அறிவு இருக்கு. ஆமா. ஏன்னா சில பேர் சும்மா விஷயத்துல போய் மாட்டிப்பாங்க. ஆமா, அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா இவங்க நடுவில் அதுல இன்வால்வ் ஆகி மாட்டிப்பாங்க. ஆமா. காரணம் அவங்களுக்கு அந்த ஞானம் கிடையாது, அந்த அறிவு கிடையாது. ஆனா நீதிமான்கள் ரொம்ப சைலண்டா எங்க என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும். எந்த இடத்துல சைலண்டா இருக்கணும்னு தெரியும், எந்த இடத்துல பேசணும்னு தெரியும். அதை அவங்க தக்க வைக்கிறதுனால தப்பி வைக்கப்படுகிறார்கள். ஆமென், ஆமென். அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். இப்போ இன்னும் ஒரு சில சம்பவங்களை பார்க்கும்போது தாவீதே எடுத்துக்கலாமே. அவர் நீதிமானாக இருந்ததுனால தான் சவுலின் கைக்கு அநேக நேரங்களில் என்ன பண்ணுறாருங்க, தப்பித்து கொண்டு போகிறதை பார்க்குறோம். யோபு நீதிமானாக இருந்தபடினால் ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேள்வி கேட்காமல்னாக்க நிறைய கேள்வி கேட்டார், அது வேற. அப்போது தேவனை தூஷிக்காமல் தன் உதடுகளினாலும் பாவம் செய்யாமல் மௌனமாக இருந்து தன் உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கிறதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். அதனால தான் எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தை, வீண் வார்த்தை அவருடைய வாயில் வரல. அமைதியாக கடைசியாக ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னு கேட்டால் யோபு 40வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிக்கும் போது பார்த்தா, என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். அப்போ அதிகமாக பேசுறதில்ல, அறிவினால் என்ன பண்ணுறது, ஆமாம் அமைதியாக இருப்பான். அதனால் பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான் அப்படின்ற வசனத்தின்படி தன் அறிவினால் என்ன செய்கிறான், தப்பித்து கொள்ளுகிறான் நீதிமான். அப்போது இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நீதிமொழிகளிலிருந்து தான் பார்த்தோம். இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமான் என்று சொல்லாமல் நீதிமான்களோ நீதிமானோ அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான இந்த சாலமோன் பார்த்து, அதாவது நிறைய பேரை காமிக்கிறார். ஆமாம்,
அதாவது தாவீது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சிங்கிள் மனுஷனை காமிச்சாலும் சாலமோன் காமிக்கும் போது நீதிமான்கள் அப்படின்னும் போது நிறைய பேர், நீதிமான்களோ அப்படின்றது நிறைய பேரை காமிக்கிறார். ஆனால் அப்படிலாம் காமிச்சா கூட, அப்படிலாம் சொன்னா கூட, அந்த அறிவெல்லாம் அவருக்கு இருந்தா கூட அவர் அந்த நீதியின் பாதியை இழந்து போகிறார். அப்போ பேசுறதும் கேட்கறதும் பார்க்கறதும் முக்கியம் அல்ல, அதன்படி நடக்கிறது தான். அதனால தான் நமக்கு வெளிப்படுத்தல் 1:3 சொல்லுது, இந்த வசனங்களை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனே பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கை கொள்ளுதல் நமக்குள் இருந்தால்தான் நம்ம இந்த உலகத்திலும் நீதி உள்ளவர்களாய் வாழ்வோம். அந்த நீதி நிமித்தமாய் நம்ம அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களை பிரவேசிப்போம். இல்லைன்னா வேற வழியில பிரவேசிக்க முடியாது. நம்மளை அநீதியா மாத்துறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம சூழ்ந்து நிற்குது. அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்போ ஏன்னா பாவமானது எல்லாம் நம்மை நெருக்கி நிற்கிறதையும், முந்தி பாக்கிலும் இந்த நாட்களில் அதிகமாய் நெருக்கி நிற்கிறதையும், ஏன்னா எவ்வளோ நவீனத்துவம் அதிகரிக்கிறதோ, எவ்வளோ டெக்னாலஜி லெவலில் உலகம் வளர்கிறதோ, அவ்வளோ பாவம் மனிதனை வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய பேர் ஒன்றா வாழ்வதில்லை, தனியான தவறான உறவுகளுக்குள்ள கடந்து போகிறார்கள். பலவிதமான சூழ்நிலைகளை இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம். இவைகள் எல்லாம் உலகம் அநீதிக்குள் போகிறதை நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய இருளின் அதிகாரம் உலகத்தை மூடுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால், அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோட அவர் நீதிமான நம்மை மாற்றின அந்த நீதியில நாம் நிலைத்து நின்று இறுதி வரை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள பிரவேசித்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ள சுதந்திரிக்கக்கூடியவர்களாய் நாம் மாறணும்னா தான் நிச்சயமா அந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்க முடியும். இல்லைன்னா அதை குறித்து பேசினாலும் சரி, பிரசங்கித்தாலும் சரி, நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நாம் அதன்படி நடக்காவிட்டால் நாமும் கைவிடப்படுவோம் என்பதை நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். உண்மைதான். இப்பேற்பட்ட ஒரு நீதிமானா இருந்தாதான் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடைய போவார்கள் என்ற வேத வசனத்தின்படி நாம் நீதிமான்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நாமும் கடந்த சில நிகழ்ச்சிகளிலே பார்க்கும்போது தாவீது சங்கீதத்தில் நீதிமான்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், நீதிமொழிகளிலே தாவீதுடைய மகனாகிய சாலமோன் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதிலே தாவீது நீதிமான் பட்டியலில் வந்தாலும் இங்கே சாலமோன் நீதிமான்களின் பட்டியலில் வராததற்கு காரணம் என்ன என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம். சில நேரத்தில் பார்த்தா வாயில தான் பேச்சு, செயல்ல இல்லை. அப்போ நாம பேச ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவீதுக்கு அடுத்தது சாலமோன், சாலமோனுக்கு அடுத்தது சாலமோனின் பிள்ளை வந்திருக்கணும். ஆனா சாலமோனின் பிள்ளைக்கு அந்த ராஜபாரத்தை தராம ஒரு வேலைக்காரன் கையில ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமா, ஒரு வேலைக்காரன் கையில் ஆண்டவர் கொடுக்குறார். அதுக்கு காரணம் இவர் நீதியை குறித்து நிறைய பேசியிருந்தாலும் அது நீதியாய் வாழல. அவர் நீதியை குறித்து குறைவா பேசியிருக்கிறாரு. ஆனால் நீதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எத்தனையோ முறை மனம் திரும்புறார். அவர் எப்பெல்லாம் தப்புன்னு அவர் உணர்த்தப்பட்டாரோ அப்பெல்லாம் மனம் திரும்பக்கூடிய ஒரு சுவாபம் அவருக்கு இருந்தது, இவருக்கு இல்லை. அந்த உணர்வு இவருக்குள்ள இல்லை. ஆண்டவர் எச்சரித்த பிறகும் இவருக்கு இல்லை. ஆனா அநேக நேரத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது மனதுருகினதாகவோ மனம் திரும்பினதாகவோ அல்லது தான் பாவம் செய்ததாகவும் எந்த இடத்துல என்ன செய்யலைங்க, சொல்லப்படலை, அதிகமாக சொல்லப்படலை. ஆனால் தாவீது அப்படி கிடையாது. அதாவது இன்னும் நான் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம், கண்ணை குறித்து ஜெபிக்கிறார். கண்களை என்ன செய்யட்டும் நேரா, வாயை பற்றி, உதடுகள், செவிகள், அது மட்டுமல்ல அப்படி தன் இருதயம், தன் கால், அதெல்லாம் எதெல்லாம் மனுஷனை கரப்படுத்துகிறதோ, எதெல்லாம் மனுஷனை கரப்படுத்துகிறதோ அவைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கிறார். அதாவது சரீரத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தாவீது என்ன பண்றாருங்க, ஜெபிக்கிறார். ஜெபித்து அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதாக பார்க்கிறோம். ஏன்னா இந்த பத்ஷிபா விஷயத்துல கூட அவருக்கு வந்து நாத்தான் போய் சொல்லும் போது அவர் மனம் திரும்பினாலும் அவர் சொல்ற முதல் விஷயம் அதுதான் வந்து சங்கீதம் 51 நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 51 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதீரும். ஆமென், ஆமென், ஆமென். அதாவது அப்பா நீ கொடுத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளாதீரும்பா. ஏற்கனவே சவுல் கிட்ட இருந்து அதனால தான் பிடிங்கிட்டீரு, அத்தை எடுத்துக்கொள்ளாதீரும் அப்படிலாம் பேசல, எதனா போட்டோம். ஆனா பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது,
தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் 51வது சங்கீதத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்குது 10வது வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும், உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும். அங்க பாருங்க, திரும்பவும்னாக்கா என்ன அர்த்தம்? அதை எழுந்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆகவே திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்போ அவன் தப்பு செய்த பிறகு உற்சாகத்தை இழந்துட்டான். அது மட்டுமல்லாபடிக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படி இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு அவர் கேட்கக்கூடிய எல்லாமே உலகத்தின் காரியங்கள் அல்ல, உலகத்துக்கு அப்பாற்பட்ட காரியம். அதாவது ஒரு விஷயத்தை என்னன்னா, கீழானவைகளை நாடாமல் மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது பைபிள்ல. அப்போ இவர் கீழானவைகளை கேட்காமல் மேலானவைகளை கேட்கிறார். ஏன்னா பைபிளும் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கால கட்டாயத்துல கீழே இருக்கிற காரியத்தை தான் கேட்டுக்கிட்டு உட்கார்றாங்க தவிர மேலான காரியத்தை நாடுறது ரொம்ப குறைவான ஆட்கள். அந்த கேட்கிற அந்த வார்த்தையை பற்றி இங்க என்ன சொல்றாரு? ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், என் உதடுகளை திறந்தருளும், அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். அப்ப பாருங்க, அங்க ஜெபிக்கும் போது கூட என்ன அழகா சொல்ற பாருங்க, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். ஏன்னா அவரால் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஆமா, ஒரு மாதிரி ரொம்ப இருதயத்துல ரொம்ப மனபாரத்தோட. ஏன்னா அவர் செஞ்ச காரியம் என்ன என்பது தெரியும். ஒன்னு பட்சிபாவோட பாவம், அடுத்தது உரியாவுடைய கொலை. இது ரெண்டுக்கும் இவர் தான் சம்பந்தம். இது நிமித்தமா ஆண்டவர் அவரோடு கூட தொடர்பு கொள்ளாது இருக்கிறாரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான என்ன விஷயம்னா, பாஸ்டர், ஒரு அசுத்தமா இருக்கிற, அதாவது ஒருவேளை தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கலாம். நான் மதியானம் கூட ஒரு சில இடத்துல பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவர் பாருங்க, மனுஷன் மூலியமாக செய்ய வேண்டிய காரியங்களை மனுஷன் மூலியமாக தான் செய்கிறார். இப்போ ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டாரு. சாலமோன் அவருக்கு, சாமியல் அவருக்கு தேவையில்லை. டைரக்டா தாவீதை பார்த்து அவரே அபிஷேகம் பண்ணியிருக்கலாம். ஆனா நீ போய் அவரை எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுன்ற. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த வேலையை மனிதன் மூலியமாவே செய்து முடிக்கணும் அப்படின்றத தேவன் அங்கேயும் காண்பிக்கிறார். சாமுவேலை அபிஷேகம் பண்றார். ஒன்று. அடுத்தது, இவர் தவறு செஞ்சிட்ட பிறகு ஆண்டவர் இவரோட கூட தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, இப்போ தண்ணி கொடுக்குறேன், தண்ணி கேட்குறீங்க, தண்ணி கொடுக்குறேன். என் கையில் ஏதோ மண்ணில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் தண்ணி கேட்கும் போது நான் அப்படியே இந்த கப்பை கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கப்பு மேலே அழுக்காக இருந்தாலும், இல்லை இந்த தண்ணி கொடுக்குற தண்ணிக்குள்ளே ஒரு சொட்டு அழுக்கு இருந்தாலும் உங்களால் அடுத்தது குடிக்க முடியல. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளே அவ்வளவு சுத்தத்தை பார்க்கும் போது அவர் பரிசுத்தமானவர், எவ்வளோ சுத்தத்தை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார் அப்படின்றது அதுல தெரியுது. அதனால தாவீது கூட ஆண்டவர் பேச முடியல. அவன் செஞ்ச காரியம் ஆண்டவர் பேசணும்னு விரும்புறாரு. ஏன்னா அவனை தொடர்ந்து பெரிய திட்டம் இருக்குது. ஏன்னா தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வரணும். அங்க உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இவன் மூலியமா வரணும். இல்ல தாவீதை விட்டுப்பாரு. ஏன்னா அவனை கரெக்ட் பண்ணி திரும்ப அவனை சரி பண்ணி கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, தாவீதின் குமாரனாய் அவர் இந்த உலகத்துக்கு அதுக்காக அவனை செட்ரைட் பண்றதுக்கு பிரயாசப்படுறாரு. இப்ப அவனோட ஒரு நேரா பேச முடியல. ஏன்னா அவன் பாவம் நிறைந்திருக்கு. ஆமா, அதனாலதான் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். நாத்தான் அனுப்புறாரு பாஸ்டர். நாத்தான் போய் ஓமையை சொல்றாரு. ஓமையை சொன்னோடனே, யார் அவன் கொல்லப்பட வேண்டும் என்றாரு. உடனே நீர்தான் அது அப்படின்றாரு. சொன்ன உடனே, ஐயோ நான் பாவம் செய்தேன். அந்த வாயின் அறிக்கையை தான் தேவன் எதிர்பார்த்த உடனே அடுத்த நொடிய நாத்தானுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அவர் போயிடுறாரு. ஆண்டவர் தாவீதோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த ரீயூனியன் பிட்வீன் காட் அண்ட் டேவிட் அங்க திரும்ப ஒரு புதுப்பிக்குதல் ஏற்படுது. அந்த புதுப்பிக்குதல் எப்போ ஏற்படுதுன்னா, மனம் திரும்பின பிறகுதான் ஏற்படுது. அந்த மனம் திரும்புதல் வேணும் அப்படின்னா அவன் உணர மாட்டேன்றான். ஆண்டவர் உணர்ந்துருவான், அறிக்கை செஞ்சிருவான்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவன் அதை அறியாமலே அப்படியே பிரயாணப்பட்டே இருக்கிறார். சில நாட்கள் ஆண்டவர் பார்க்குற, இல்லை இவனை இப்படியே விட்டானா, சில பேர் அப்படிதான், ஏதாவது தப்பு செஞ்சுட்டோன்னா, இப்போ நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்க. அது நல்ல பழக்கம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. கொஞ்ச நாள் பிறகு தப்பு செஞ்சாலும் அது தப்புன்னு தெரியாத மாதிரி, இதெல்லாம் பரவாயில்ல போல, உலகத்தில் இதெல்லாம் நடக்குது, ஆண்டவர் எதுவும் கண்டுகொள்ள மாட்டேன்றாருன்ற மாதிரி அப்படியே நியூட்ரல் ஆகிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க.
அப்போ அவங்களுக்கு அந்த பாவ உணர்வே இல்லை, தான் செய்வது தப்புன்னே தெரியல. இப்போ அதே நேரத்தில் அப்படி உணராம இருக்கும்போது திரும்பவும் பாவம் செய்ய தூண்டுகிறது. பாவத்தின் மேல பாவம். வசனம் என்ன சொல்றது? உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு ஒரு வசனம். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஆனா தாவீது அவருடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்க தன்னை காத்துக்கொண்டான். அதுதான் இப்போ உடனே அனுப்பினோடனே அவர் ரீகன்சல் ஆகிறாரு. அந்த ரீயூனியன் திரும்ப தாவீதை புதுப்பித்து உயிர் வாழ செய்தது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீதியா வாழணும். நீதியா வாழ்ந்தால் தான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். நீதியாய் மனம் திரும்பினால் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். ஆனால் அந்த நீதிமான் என்ற அந்த தன்மையை முடிவு பரிந்தும் அதில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த ஒரு வசனத்தை நம்ம சொல்லிடலாமே. ஏன்னு கேட்டால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வசனம் என்னாகமும் 32வது அதிகாரம் 23வது வசனத்தின் 2வது பகுதி. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அப்போது அந்த உலகத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை, ஒருவேளை சில அறியாமல் சில காரியங்கள் மாம்சமாக இருக்கிறதுனால நிறைய காரியத்தில் தவறுதல் ஏற்படும். ஆனாலும் மனம் திரும்புகிற ஒரு தன்மை, பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு திண்மை நமக்குள்ளே என்னன்னாக்கா, நம்ம மற்றவங்க மேலே அந்த காரியத்தை தனிச்சிருவோம் தவிர நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய் வர்றதே கிடையாது. ஆனால் தேவனுக்கு முன்னே அப்படி செய்யாதீங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு முன்னே மனம் திரும்பி நீதிமான் ஆக்கப்பட்ட பிறகு அந்த நீதியில் நிலைத்திலுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீர்கள். ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் வழங்க பண்ணுவார். எனவே இந்த நிகழ்ச்சியிலும் ஏராளமான வசனங்களை ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்தார். நம்மளோடு கூட இணைந்து தொடர்ச்சியாக வசனத்தை பகிர்ந்து கொடுக்குற அன்பு போதகருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ பாஸ்டர். தொடர்ந்து இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதி இதோடு கூட ஒரு முடிவருகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் இன்னும் அநேக காரியங்களை வேதத்தின் ஆதாரங்களோடு கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 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 ஆமென்.